வணக்கம் வியூவர்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பிரைம் டாக்கீஸ். நான் உங்கள் பிரைம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அவதார் தி லாஸ்ட் ஏர்பெண்டருக்கான லைவ் ஆக்ஷன் சீரிஸை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நெட்ஃப்ளிக்ஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மொத்தம் 8 எபிசோடு இருந்துச்சு. அதை பற்றி பேசணும்னு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா லிட்ரலாக யூடியூப்பில் ஃபஸ்ட்டு அவதார் தி லாஸ்ட் ஏர்பெண்டரை பற்றி தமிழில் பேச ஆரம்பித்தது நாம தான். நான் சொல்கிறத நம்பலனாலும் நீங்களே யூடியூப்பில் போய் அவதார் தி லாஸ்ட் ஏர்பெண்டரை பற்றி தமிழில் சர்ச் பண்ணி பாருங்கள். இருக்கிறதுலே பழைய வீடியோ நம்மளதாக தான் இருக்கும். நாம் தான் ஃபஸ்ட்டு அதை பற்றி பேச ஆரம்பித்தோம். அப்படி இருக்கிறப்போ அதோடைய லைவ் ஆக்ஷன் வருது, அந்த டைமில் நம்மளால் பேச முடியலையேன்ற ஒரு வருத்தம் இருந்துச்சு. பட் ஃபைனலி அதுக்கான நேரமும் அமைஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் சீசன் 2 and 3 வரப்போகிறதா அஃபிஷியலாக நெட்ஃப்ளிக்ஸ் சைட்லேருந்து சொல்லிட்டாங்க. அதனால தான் லேட் ஆனாலும் பரவாயில்ல, நான் இதை பற்றி பேசலான்னு சொல்லி இன்றைக்கி வந்திருக்கேன். ஸோ சீசன் 2 and சீசன் 3 பற்றி நிறைய பேர் ஹைப்பாகவும் ஹாப்பியாகவும் இருந்தாலும் எனக்கு அது பயமாக தான் இருக்குது. ஏன் அப்படின்றத சொல்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த சீரீஸில் என்ன நல்லா பண்ணியிருக்காங்கன்றத சொல்லிடுறேன். முதல் விஷயம் விஎஃப்எக்ஸ். இதுக்கு முன்னாடி வந்த படத்தில் விஎஃப்எக்ஸ் ரொம்ப 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 கேவலமாக இருக்கும். பட் இந்த சீரீஸில் பார்த்தீங்கன்னா விஎஃப்எக்ஸை டாப் நாச்சாக பண்ணிட்டாங்க. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா பெண்டிங்கான ஃபைட்டிங் ஸ்டைல்ஸு. ஸோ பழைய படத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் ஆல்மோஸ்ட் எல்லா ஃபைட்டிங்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் இதில் அந்த ஃபைட்டிங் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பெண்டிங்க்கும் தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கார்ட்டூனில் எப்படிப்பட்ட ஃபைட்டிங்கை கொடுத்துருப்பாங்களோ ஆல்மோஸ்ட் அதே மாதிரி கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா கார்ட்டூனில் இருந்த மாதிரி இல்லாமல் இந்த சீரீஸில் இவங்க ஒவ்வொரு கேரக்டருக்கும் தனித்தனி கேரக்டர் டெவலப்மெண்ட் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அது ஓரளவுக்கு டீசெண்டாகவே ஒர்க் அவுட் ஆச்சுன்னு சொல்லலாம். இந்த சீரீஸில் நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சு இவ்வளோதான். இப்போ சொல்கிற ஏன் பயமாக இருக்குன்னு, முதல் விஷயம் இவனுங்க கேஸ்டிங்கிற பேரில் என்ன கன்றாவியை பண்ணி வச்சுருக்காங்கன்னு எனக்கு தெரியல. லிட்ரலாக எனக்கு ஓசாய் அப்படின்ற கேரக்டருக்கான கேஸ்டிங்கை தவிர வேறு யாரையுமே பிடிக்கல. முக்கியமாக சாக்கா அண்ட் ஐரோ இந்த கேரக்டருக்கான கேஸ்டிங்கை கெடுத்து வச்சுருக்கானுங்க. ஐரோலாம் எப்படிப்பட்ட கேரக்டர் தெரியுமாங்க? அவரை பார்த்தாலே அப்படியே ஒரு மாதிரி வாழ்க்கையை எப்படி வாழணும், எந்த மாதிரி இருக்கணும்னு அவ்வளோ தத்துவங்களை சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர் தான் ஐரோ அப்படின்றவர். ஓகேவா? அந்த மாதிரி ஒரு அங்கிள்லாம் நம்ம வாழ்க்கையில் இருந்தால் நம்ம வாழ்க்கையில் எந்த உச்சத்துக்கும் போகலான்னு தோணும். அப்படிப்பட்ட ஒரு கேரக்டரை எதுக்கு தான் அந்த ஆள் கேஸ்டிங் பண்ணாங்கன்னு தெரியல. அண்ட் ரைட்டிங் அந்த கேரக்டருக்கு ரொம்ப 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 மோசமாக இருந்துச்சு. அடுத்தது சாக்கா. அதாவது அவதார் தி லாஸ்ட் ஏர்பெண்டர்னு சொன்னால் நம்ம ஆங் மண்டையில் இருக்கிற அந்த ஆரோவுக்கு அப்புறமா ஞாபகம் வருது நம்ம சாக்காவும் அவருடைய பூமராங்கும் தான். அவர் தாங்க லிட்ரலாக அந்த ஷோவோடைய ஹியூமர் பேக்கு. ஆனால் அவரை கெடுத்து வச்சுருக்கானுங்க. கார்ட்டூன் சீரீஸை பொறுத்த வரைக்கும் பாதி கதைக்கு மேலே போனதுக்கு அப்புறம் தான் நம்ம சாக்கா சீரியஸாகவே கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிப்பார். அப்பயும் கம்ப்ளீட்டாலாம் ஆக மாட்டார். ஓகேவா? கொஞ்சம் கொஞ்சமாக ஆக ஆரம்பிப்பார். தேவையான இடத்துல சீரியஸாக இருப்பார். பட் எவ்வளோ சீரியஸான சுச்சுவேஷன் இருந்தாலும் அங்கே கண்டிப்பாக ஜோக் அடிப்பார். அதான் சாக்கா. ஓகேவா? ஸோ இந்த 2 கேரக்டரை செம்மையாக வேஸ்ட் பண்ணிட்டாங்க. கேரக்டராகவும் வேஸ்ட் பண்ணிட்டாங்க, கேஸ்டிங்கும் மோசம். அண்ட் நான் கவனித்த இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஒட்டுமொத்த சீரீஸ்லேயும் உங்களால் டார்க் ஸ்கின் வச்ச ஒரு ஆளை கூட பார்க்க முடியாது. கார்ட்டூன் சீரீஸ்லேயுமே இந்த ஆஃப்ரிக்கன்ஸ் அந்த மாதிரி யாரையும் காமிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் டார்க் ஸ்கின்ஸில் நிறைய ஆளுங்களை காமிச்சிருப்பாங்க. ஓகேவா? பட் இந்த சீரீஸில் லிட்ரலாக டார்க் ஸ்கின்னு சொல்லி யாருமே இல்லைங்க. எல்லாருமே வெள்ளைக்காரங்க தான். ஓகேவா? வெள்ளைக்காரங்களுக்கு அங்கங்கே வேணால் பட்டி டிங்கரிங் பண்ணி இவங்க டார்க் ஸ்கின் டோனில் காட்டிருக்காங்களே தவிர யாரையுமே ஒரு டார்க் ஸ்கின் டோன் ஆளாக கூட்டிகிட்டு வரல. ஓகேவா? அவனுங்க அதிகபட்சமாக இந்த சீரீஸில் காட்டின டார்க் ஸ்கின் ஆளுங்களே எனக்கு தெரிஞ்சு நம்ம கிங் பூமி தான். அவரை தவிர வேறு யாருமே டார்க் ஸ்கின் ஆளுங்க இல்லை. அது ஏன்னு எனக்கு புரியல. இது என்ன ரேசிசமாக என்னன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. ஓகேவா? பட் டார்க் ஸ்கின் ஆளுங்க யாருமே இல்லை. டார்க் ஸ்கின்னாக இருந்த கேரக்டர்ஸையும் பார்த்தீங்கன்னா இவனுங்க ஒயிட்டாக மாற்றிட்டானுங்க. கட்டாரோடைய அம்மா, சாக்கா, லிட்டரலாக வாட்டர் ட்ரிப் எல்லாருமே வந்து டார்க் ஸ்கின் டோனில் தான் இருப்பாங்க. அவங்க எல்லாருமே ஒயிட் பீப்புளாக மாற்றி வச்சுருக்காங்க இந்த சீரீஸில். அதுக்கப்புறம் கட்டாராவோடைய கேரக்டர் கேவலம் கேவலம் கேவலம். லிட்ரலாக நம்ம ஆங்குக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய எமோஷ்னல் சப்போர்ட்டே நம்ம கட்டாரா தான். ஓகேவா? அப்படிப்பட்ட கேரக்டரை ஏனோ தானோன்னு போகிற மாதிரி வடிவமைச்சிருக்கானுங்க இந்த கதையில். அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஸோ அடுத்ததாக அந்த கேஸ்டிங்கிற விஷயம். இந்த கதையில் இருக்கிற முக்கால்வாசி பேர் சப்பியாக தான் இருக்கிறாங்க. எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஃபேஸ் தான் இருக்குது. அண்ட் எதுக்காக எல்லாரும் சப்பியாக கேஸ்ட் பண்ணாங்க எனக்கு சுத்தமாக புரியல. அதுவும் அசுலாவெலாம் நான் மன்னிக்கவே மாட்டேன். அசுலாவுக்கு காமிக் அண்ட் கார்ட்டூன் கதைப்படி பார்த்தா 14, 15, 16 இந்த 3 வயசில் தான் ட்ராவல் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஓகேவா? ஆனாலும் அவங்களுடைய ஃபிட்னஸ் லெவல்ன்றது பீக்கில் இருக்கும். ஒரு ஃபைட் சீக்வன்ஸில் அட்டாக்லேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு லிட்ரலாக 2 கையில் நிற்பாங்க நம்ம அசுலா. ஓகேவா? அந்த லெவலுக்கு அவங்களோட ஃபிட்னஸ் லெவல் பீக்கில் இருக்கும். பட் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சப்பியான கேரக்டரை வச்சுருக்கிறாங்க இவனுங்க கேஸ்ட் பண்ணி. எதுக்கு அப்படி பண்ணணுங்கன்னு தெரியல. அசுலா கூட நான் மன்னிச்சிடுவேங்க. மே
நம்ம ஜூக்கோவுடைய ஆள் அவங்க ஓகேவா. அந்த கேரக்டர் நம்ம அசுலா கூடவே இருப்பாங்க. அவங்கள சப்பியாக கேஸ்ட் பண்ணி வச்சுருக்கானுங்க. லிட்டரலாக அவங்க லீனாக இருப்பாங்க ஓகேவா. அசுலாவோடவும் சப்பையாக இருப்பாங்க அவங்க, காமிக்லேயும் சரி கார்ட்டூனும் சரி. அவங்கள போய் சப்பியாக கேஸ்ட் பண்ணி வச்சுருக்கானுங்க. என்னடா பண்ணுறீங்க நீங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு. டைலி சப்பியாக இருக்கிறாங்க. டைலி ஆக்சுவலி கொஞ்சம் ரவுண்ட் ஃபேஸாக தான் இருப்பாங்க, ஆனால் அவங்க சப்பியாக இருக்க மாட்டாங்க. சின்ஸ் அவங்க சர்க்கஸில் ஒர்க் பண்ணக்கூடிய ஆள், ஸோ அவங்க ஃபிட்னஸை அவ்வளோ மெனக்கிட்டு மெயின்டைன் பண்ணுவாங்க ஓகேவா. ஆனால் இதுலேயும் பார்த்தீங்கன்னா அவங்களும் சப்பியாக இருக்கிறாங்க. அவதார் ரோக்கு விட்டோம் பாருங்க, அவரும் சப்பியாக தான் இருப்பார். இதில் எனக்கு இதில் பிடிச்ச கேஸ்டிங் அப்படின்னா நம்ம ஓசாய், அதுக்கப்புறமா நம்ம கியோஷி. அவதார் கியோஷியும் ஓசாயும் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு பர்ஃபெக்டாக கேஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அவதார் கியோஷியை நீங்கள் லிட்டரலாக அண்ணன் தான் பார்க்கணும், அவ்வளோ உயரமாக இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இதுலேயும் இருந்தாங்க, அது நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி ஓசாய் செம்ம ரிப்டாக இருப்பார், அதாவது 6 பேக்லாம் வச்சுக்கிட்டு ஆள் நல்லா பல்காக மாசாக இருப்பாப்புல. அதே மாதிரி தான் இதில் இருந்த கேஸ்டிங் இருந்தார். அந்த 2 விஷயம் பொறுத்த வரைக்கும் ஓகே பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஜூக்கோவையும் எடுத்து வச்சுருக்கானுங்க. ஆக்சுவலி சின்ன பையனாக காட்டணுன்றதுக்காகவே இதில் இருக்கிற எல்லா கேரக்டர்ஸையும் குள்ளமாக இருக்கிறவங்களாம் பார்த்து கேஸ்ட் பண்ணிருக்காங்க. அது எனக்கு ஏதோ லைட்டாக இடிச்சுது. அப்போல்லாம் கிடையாதுடா ஏண்டான்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் நீங்கள் காமிக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜூக்கோவுக்கு 17 வயசு, பட் இருந்தாலும் அவர் நல்லா பல்காக ஒரு ஃபிட்டான பாடியில் தான் இருப்பார். சாக்காவுக்கும் 17 வயசு தான் ஓகேவா, ஆனால் அவர் ஒல்லியாக இருப்பாப்புல. இந்த கதையில் சாக்கா தான் பல்காக இருக்கிறாரு, ஜூக்கோ குட்டியாக இருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி கேஸ்டிங்லேயும் சரி, அந்தந்த கேரக்டருக்கான ஆர்க்லேயும் சரி, டெவலப்மெண்ட்லேயும் சரி நிறைய கெடுத்து வச்சுருக்கானுங்க. அண்டு டார்க்காக கொண்டு போகிறோன்ற பேர் வெளியில் இவனுங்க ஹியூமரே வைக்கல. ஹியூமரை தேட வேண்டியதாக இருக்குது, எங்கே இருக்குன்னு அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கானுங்க. எனக்கு செம்ம ஆத்திரம் ஆயிடுச்சு. ஒவ்வொரு எபிசோட்லேயும் நிறைய விஷயங்களை மாற்றிருக்கானுங்க. அதுவும் நம்ம கட்டாராவும் சாக்காவும் ஒரு குகையில் போய் மாட்டிப்பாங்க இல்லையா, அந்த சீக்வன்ஸ் கார்ட்டூனில் கம்ப்ளீட்டாக வேறு. அதை அப்படியே தலைகீழாக மாற்றி வச்சுருக்கானுங்க. என்னடா பண்ணி தொலைச்சிருக்கீங்கன்ற மாதிரி இருந்துச்சு. நான் இது எல்லாத்தையும் தனித்தனி வீடியோவாக போடுறேன், ஒவ்வொரு எபிசோடையும் இவங்க என்னென்னத்தை மாற்றி தொலைச்சிருக்கானுங்கன்னு சொல்லி ஓகேவா. அப்போ புரியும் உங்களுக்கு எந்த லெவலுக்கு மாற்றிருக்கானுங்கன்னு. ஸோ அந்த மாதிரி எவ்வளோ விஷயத்த மாற்றி நிறைய கதைகளை ஒன்றா மெர்ச் பண்ணி, அதுக்கெல்லாம் அவசியமே இல்லைங்க. லிட்டரலாக 8 எபிசோட் இருக்குது. 8 எபிசோடும் எல்லாமே அரை மணி நேரத்துக்கு மேலே தான். நீங்கள் கார்ட்டூன் சீரிஸை எடுத்து பார்த்தாலும் ஆல்மோஸ்ட் அது ஒரு 70 எபிசோடுக்குள்ளே தான் இருக்கும் ஒட்டுமொத்தமாகவே ஓகேவா. எல்லாமே அரை மணி நேரம் தான். அதிலே அவங்க அவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா, இவங்க 8 எபிசோட் ஒரு சீசன் தான் எடுத்திருக்காங்க, இன்னும் 2 சீசன் இருக்குது. அப்போ அந்த ஒரு சீசனில் இருக்கிற 8 எபிசோடில் ஆல்மோஸ்ட் அரை மணி நேரத்துக்கு மேலே தான் எல்லா எபிசோடும் இருக்குன்ற பட்சத்தில் நல்லாவே கேரக்டர் டெவலப்மெண்ட்லாம் கொடுத்து ஸ்டோரியை சூப்பராக ரைட் பண்ணியிருக்கலாம். ஆனால் இவங்க தேவையில்லாமல் அவனுங்க வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ தான் புரியுது அவதார் தி லாஸ்ட் எர்பெண்டருடைய உண்மையான ரைட்டர்ஸ் ஏன் இந்த ப்ராஜெக்ட் வந்து விளங்குனாங்கன்னு சொல்லி. ஸோ இவங்க ஒவ்வொரு எபிசோட்லையும் என்னென்ன மாற்றிருக்காங்க அப்படின்றத நான் ஒவ்வொரு வீடியோவாக போடுறேன், அதை பார்த்தா உங்களுக்கே புரியும் ஓகேவா. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் மக்களே. ஸோ அடுத்தது மீம் ரிவ்யூவோட உங்களை சந்திக்கிறேன். மீண்டும் சந்திப்போம், அதுவரையில் சிந்திப்போம். டடா பை பாய்.